மொச்சை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அளவு மொச்சையை நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தேங்காய், 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் வந்து சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டாட்ட அரைச்சிட்டு வந்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கத்திரிக்காய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து தட்டி போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு நல்ல பழுத்து தக்காளி பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.